வத்தலக்குண்டு அருகே பொங்கல் பண்டிகையொட்டி 2 லட்சம் மஞ்சள் கிழங்கு செடிகள் தயார் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். தமிழர் திருநாளாம் பொங்கல் விழா என்றாலே நம் அனைவரது நினைவுக்கு வருவது கரும்பு, மஞ்சள்தான். பொங்கல் பானையில் கட்டப்படும் என்றுமே தனி சிறப்புள்ளது. இந்நிலையில் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அருகே சித்தரேவு, செங்கடாம்பட்டி உள்ளிட்ட ஊராட்சி பகுதிகளில் ஆண்டுதோறும் மஞ்சள் கிழங்கு செடிகள் சாகுபடி செய்யப்படுகிறது. விவசாயிகள் ஊடு பயிராகவும் மஞ்சள் செடியை சாகுபடி செய்துள்ளனர். இந்த நிலையில் 2 லட்சம் மஞ்சள் கிழங்கு செடிகள் தயார் நிலையில் உள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மஞ்சளை ஏன் மக்கள் நம்ம தமிழர்கள் இந்த பொங்கல் பானைக்கு அதை பயன்படுத்துகிறாங்கன்னா, இந்த ஆன்மீக முறைப்படி இந்த மஞ்சள் செடி லட்சுமி வாசம் பொருந்தியது. அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞான ரீதியாக இது ஒரு கிருமி நாசினி. அதுக்காகவே நம்ம தமிழர்கள் இதை தொண்டு தொட்டு இதை பயன்படுத்தி வர்றாங்க. நாங்கள் இதை ஒவ்வொரு ஆண்டும் பொதுமக்களுக்காக இதை பயிர் செஞ்சு நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சிங்கப்பூர், மலேசியாவில் உள்ள தமிழர்களுக்காக மஞ்சள் கிழங்கு செடிகள் ஏற்றுமதி செய்யப்படுவதாகவும், அண்மையில் சிங்கப்பூருக்கு 1000 மஞ்சள் செடிகள் அனுப்பி வைக்கப்பட்டதாகவும் விவசாயிகள் கூறினர். இந்த முறை விளைந்துள்ள மஞ்சள் கிழங்கு செடிகளுக்கு பொங்கல் விழாவின் போது நல்ல விலை கிடைக்கும் என்று விவசாயிகள் எதிர்பார்க்கின்றனர். சன் செய்திகளுக்காக நிலக்கோட்டை செய்தியாளர் சரவணகுமார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.